இந்த கேம் பேர் என்னென்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டிங். வாங்க விளாட ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம லேப்டாப் எடுத்து ஆர்டர் போட்டுருவோம். நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே ஜாமான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் போட்டு நம்மகிட்ட இப்போ இருக்கிறது $50 இருக்குது. அதை வச்சு என்னென்ன வாங்க முடியுமோ அதெல்லாம் இப்போ ஆர்டர் பண்ண போகிறோம். எங்கே முதல்லேருந்து எதுலேருந்து ஆர்டர் பண்ணலாம்? பர்ச்சேசிங் ஆடு டு முதல்ல கெலாக்ஸ் இருக்குது, ப்ரெட்டு இருக்குது, ஃப்ளார் அரிசி இருக்குது, ஆயில் இருக்குது. முதல்ல இந்த ரெண்டையும் ஆர்டர் போட்டோம். நம்ம இருக்கிற காசு வச்சு இது ஒன்று தான் ஆர்டர் போட முடிஞ்சி. மிச்சம் கொஞ்சம் காசு இருக்குது. அதை வச்சு எத்தனை இது ஆர்டர் பண்ணலாம்னா $18. நம்ம இந்த ஒன்று ஆர்டர் போட்டுருவோம். அவ்வளோதான். இன்னும் $9 இருக்குது, $7 இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் ஆர்டர் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா கேஸ்டிங் ஜிஎஸ்டிங்லாம் கேட்காங்க. வாங்க டக்குன்னு போய் வெளியே உள்ள பார்சல். இது என்னது தூர போச்சு. வெளியே உள்ள பார்சலை போய் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து கடைக்குள்ளே வச்சு கடையை ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக போய்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு வந்துடுங்க. அப்புறம் என்னென்ன கேம் ப்ளே வீடியோ பண்ணணும்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கேம் ப்ளே போட்டிருக்கோம் ஃப்ரீ ஃபயர் பற்றி எல்லாமே. அதை போய் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ அரிசி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாக்ஸ் எடுத்து வெளியே போட்டுருவோம். சூச்சோடு இந்த ரெக்கார்டிங் வேறு ஆன் பண்ணுறதுனால அது டச் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதை கண்டுக்காதீங்க. பெட்டியை போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஐயோ ரொம்ப நேரம் ஆகுதே. ஏய் பெட்டி போ, பெட்டி இது வேறு வந்துக்கிட்டே இருக்க. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கான். வந்துருச்சு ஒரு வழியா. இன்னும் ஒரு பெட்டிக்கு இவ்வளோ நேரம் ஆகும். எத்தனை பெட்டி இருக்கு இன்னும்? அடுத்த பார்சல் என்ன வந்திருக்குன்னா நம்மளுக்கு ப்ரெட்டை பெட்டி இப்போ அடுக்க போகிறோம். வாங்க. சிஜிக். ஓகே, ப்ரெட்டே நம்ம அடிக்கிட்டோம். இப்போ இந்த பெட்டியை போடுறதா நம்மளுக்குள்ள பெரிய டாஸ்க்கே. ஐயோ பெட்டி கீழே போ. பெட்டி கீழே போகிறோன்னு இந்த ரெக்கார்டு டச் ஆகுது. இதாவது இந்த ரெண்டும் ஒன்றாவே இருக்குது. ரெக்கார்டை வேற எங்கேயும் தூக்கி வைக்க முடியல. இங்கேயே தான் போய் ஒட்டிக்கிறது. இந்த பெட்டி அங்கே தான் போய் ஒட்டிக்கிறது. வாங்க அடுத்த பார்சல் என்னென்னு போய் பார்ப்போம். அறிவே இல்லை. ரோட்லலாம் போய்ட்டுருக்கான். கடைகள் வந்து தரமாட்டானா. சரி இப்போ ஆயில் இருக்குது. நம்ம ஆயில் வச்சுருவோம் கீழே. இது ஒரு முதல்ல பிசி கேமாக இருந்துச்சு. அது எப்படி செல்லில் நான் ஏற்றி விளாட்றேன்னா செல்லில் விட்டாங்களா இல்லைன்னு தெரில. ஆனால் ஏற்றுறான் இந்த மாதிரி. இது காப்பியாக என்னன்னு தெரில. ஆனால் ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க நம்ம கன்டினியூ பண்ணுவோம் கேமை. ஐயோ பெட்டி வரவே மாட்டீங்க. பெட்டி போய் தொலை. பெட்டி. ஐயோ இந்த ரெக்கார்டிங் வந்துக்கிட்டே இருக்கே. ஐயோ போ. பெட்டி வைக்கிறதே நம்மளுக்கு பெரிய டாஸ்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் ட்ரை பண்ணிடலாம். கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வெல்து விட்டு கான் போ. பெட்டி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆக சொல்ல உனக்கு கீழே போ சொன்னேன். போயிட்டு. சரி வாங்க இப்போ நம்ம கடையை ஓப்பன் பண்ணுவோமா? என்னாச்சு? எதுக்கு வரமாட்டேங்கானுங்க? கடையை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ரேட்டிங் வைக்கணுமே. நம்ம எல்லாத்துக்கும் போயிட்டு என்ன ரேட் வைக்கலாம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வாங்குகிற பொருளுக்கெலாம். இப்போ நம்ம போயிட்டு சும்மா அடிச்சு விடுவோம் ரேட்டிங் எடுத்து. சரி இப்போ நம்ம என்ன ரேட் வைக்க போகிறோம்னா இப்போ 0.99 இருக்குது. அவ்வளோ $. நம்ம இப்போ 0 அடிச்சுட்டு 1 போட்டுடலாம். அங்கே 1.99 போட்டுட்டோம். ஓகே பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அரிசிக்கு எவ்வளோ வைக்கலாம்னா 0 இருக்குது. அப்படின்னா நம்ம 1 தூக்கி முன்னாடி போகணும். மார்க்கெட் ரைஸ் வரைக்கும் எவ்வளோ? ஆனால் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. வாங்க கடையில் வந்து வாங்கிட்டு போங்க. கடை எங்கே இருக்குதுன்னு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன்லாம் கொடுக்குறோம். வந்து வாங்கிட்டு போங்க. சும்மா காமெடி பண்ணேன், யாரும் இங்கே வந்துடாதீங்க. சரி வாங்க ரேட்டை மாற்றிக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம ரேட்டை வச்சிட்டோம். இப்போ போயிட்டு கடையை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பனில் தான் வச்சுருக்கோம். எவனும் ஆளையே காணும். இன்னும் ஒரு பையனும் வரமாட்டேங்கான். வந்து தொலைங்க. எங்கள் கடை நல்ல பிரம்மாண்டமாக கடை தான். கடைக்கு எவனும் ஆளே வரமாட்டேங்கான். அவ்வளோ கடைக்கு வெளியே எவன் தான் குப்பையை வைக்கானோ. இந்த பக்கத்து கடைக்காரன் தான் குப்பையை வச்சுட்டு இருக்கான். அவனை ஒரு நாலு பச்சை மட்டை எடுத்து உரிச்சா தான் தெரிய வரும். பக்கத்து கடைக்காரனை எடுத்து எனக்கு எதிராகவே வந்திருக்கான். அங்கே ஒரு நாள் இருக்குது. சரி இப்போ கஸ்டமர் எவனா வரானான்னு பார்ப்போம். ஒரு கஸ்டமரும் வரமாட்டேங்கான். எங்கே இவ்வளோ பேர் நடக்கானுங்க. எவனா நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரானுங்களா? என்ன ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஃபெராரிலாம் போயிட்டுருக்கு ரோட்டில். ஃபெராரிக்காரன் எடுத்து ஃபெராரியாக்காரனாலும் வந்து ஷாப்பிங் பண்ணுவான். அவனும் ஷாப்பிங் பண்ண மாட்டேங்கிறான். சரி வாங்க நம்ம கல்லாப்பட்டியில் போய் உட்காந்து எவனா வராங்க. ஒரு ஜென்டில்மேன் வராது. ஓஹோ வீட்டில் அடித்து துரத்தி விட்டாங்க போல் ஜாமான் வாங்கிட்டு வான்னு சொல்லி. சரி இப்போ எனக்கு எல்லாம் தெரியுமாய்யா சொல்லி தந்துட்டுருக்காங்க.
ஓ இவ்வளோ காசா அப்பா முத நாளே இவ்வளோ சம்பாதிக்க போகிறோம். சரி சில்லறை எவ்வளோ கொடுக்கணும்னா 48.01 சரி முதல்ல காசு எடுத்து கொடுத்துடலாம். வாங்க எடுத்து கொடுத்துடலாம். ஒன்று 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 இந்த எடுத்து போ. சரி வாங்க வாங்க நல்லபடியாக போயிட்டு நமக்கு ஷாப்பிங் எல்லாமே தான். அடுத்து போக போக ஒருத்தராக வராங்களே. இன்னொருத்தர் இத்தனை பேரா? வாங்க வாங்க 2 ப்ரெட்டா? இன்னும் எதாவது பொருள் வாங்கலாம்ல. ஓகே கார்டா? ஓகே அங்கிள்லாம் கார்டு தராப்பா. கார்டில் எனக்கு எல்லாம் தெரியும், நீங்களாம் சொல்லி கொடுக்குறீங்க. என்னது 3.98 அடித்தாச்சு. ஐயோ 90ன்னு வருது. திருப்பி 90ன்னு வருது. ஓகே ஒட்டாச்சு. 2 ஆயில். ஓகே ஆயில் குடிச்சு கொலஸ்ட்ரால் வந்து சாவ போகிறாரோ. இவ்வளோ ஆயில் வாங்கிட்டு போயிடாரு 2 ஆயில் கிட்ட. சரி இவளுக்கு மிச்சம் பைசா கொடுப்போம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95.00 நம்ம இதுக்கு 50 ரூபா தலைவே போட்டு போயிருந்தோம். நம்ம எதுக்கு இவ்வளோ காசை போட்டு போயிட்டோம். ஓகே அடுத்து என்னது ஆயிலு அரிசி. ஜகாசி எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4.31 பைசா. 4.31 1 2 3 4. ஓகே அடுத்த பைசா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31 பைசா கிட்டே கொடுக்கணும். ஒரு 51 கண்ணு பொடிசாக இருக்குது. ஓகே வெல்கம் வெல்கம். அடுத்த யார்? ப்ரெட்டு அரிசி. ஓகே எல்லாம் கரெக்டாக கொடுக்க மாட்டீங்களா? சேஞ்சாக கேட்டுட்ருக்கீங்க. 15.0020 பைசா. ஓகே அரிசி வெறும் அரிசி மட்டும் தான் எங்களே. அதுக்கெலாம் கார்டா? 2.99. ஓகே அடுத்து யார்? அடுத்து வாங்க மேடம். ப்ரெட்டா? காசு தான் காசு எங்கிட்ட மிச்சம் சேஞ்சு வேறு கொடுக்கணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பைசா கொடுக்கணும். 1 2. ஓகே வெல்கம். ஒரு பையிலையும் காணும். அவ்வளோதானா கஸ்டமரு? இப்போ நம்ம 38.23 கிட்ட இருக்குது. ஆனால் எவனும் அதுக்கப்புறம் வரமாட்டேங்கான். ஒரு லேடி வராங்க. வாங்க மேடம். ஓகே என்னெல்லாம் எடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். 2 ப்ரெட்டு 2 அரிசி. வா நீங்கள் தான் நிறையா வாங்கியிருக்கீங்க எங்கள் கடைக்கு வந்து, அதனால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி காசு பண்ண போகிறோம். ஓகே டிஸ்கவுண்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். வாங்க காசே இல்லை. என்ட்ரு கொடுத்துருவோமா? என்ட்ரு வர மாட்டேங்கிட்டாச்சியா. அடுத்த யார்? 2 ஆயில். ஓகே 2 ஆயிலை போடுவோம். கார்டு ஒழுங்காக வர மாட்டேங்க. கார்டு டச் ஆக மாட்டேங்க. ஓகே நம்மளுக்கு டச் இப்போ இருக்காது ஆரம்பிச்சிட்டு. வாங்க இவங்களுக்கு மிச்சம் காசை போட்டு அனுப்பிடுவோம். 2 பேரும் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே உங்களுக்கு $5. ஓகே உங்களுக்கு என்ன அரிசி ஆயிலா? 2 ஆயில். ஓகே அடுத்த கார்டு தாங்க. அப்புறம் எவ்வளோ உங்களுக்கு காசு பார்த்தீங்கன்னா 7.99. ஓகே இதாங்க போங்க. பாய். உங்களுக்கு என்ன ப்ரெட்டா? இன்னும் ஒரு ப்ரெட்டு தான் எடுத்திருக்கீங்க. கார்டு காசுக்கு விற்றா அப்படி எடுக்காமல் வேறு எப்படி எடுப்பாங்க? என் கடை எல்லாமே கம்மியான விலை, சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். மார்க்கெட்டில் போய் பாருங்கள். நாங்கள் நெக்ஸ்ட்டாக என்னமோ வளர்றேன். அவங்க போயிட்டாங்களா? இப்படி தான் நம்ம கஸ்டமர்லாம் வெரைட்டிக்கா விற்போம். சரி காய்ஸ் நீங்கள் கண்டுக்காய்ங்க. அடுத்தடுத்து எத்தனை கஸ்டமரை நான் அனுப்பிச்சிட்டேன். காசு வேணுமா? காசு ப்ரெட்டு மட்டும் ஏங்க இவ்வளோ விலைக்கு விற்கிறீங்க? விற்போம் அப்படி தான் விற்போம். வாங்கிட்டு போகணும் இல்லைன்னா வச்சுட்டு போகணும். இனி நான் இந்த கடைக்கே வரமாட்டேன். போங்க. நீ வராமல் போ. பியூட்டி பார்லர் மட்டும் போயிட்டே இரு. இந்த கடையில் ஒன்றுமே இல்லை. என்னத்தை எடுக்கன்னே தெரில. சரி 2 ப்ரெட்டை வாங்கி வைப்போம். இன்னும் கல்லாப்பட்டியில் உள்ளோன்னு ஆளையே காணோம். அப்புறம் தம்பி என்ன அவனுக்கு என்ன வேணும்? 2 ப்ரெட்டு எடுத்துறியா? என்னமோ கிளம்பிட்டு இருந்த மாதிரி என்னடே தெரியுது. ஓகே கார்டு. ஓகே காசு கம்மியாக தர மாட்டியே. 3 அதெல்லாம் நம்மளாம் ஏமாற்றவே மாட்டோம். இதை பார்த்தா சந்தேகமாகவே இருக்குது. யாரை பார்த்து சந்தேகப்படுற? அப்புறம் காசை கூட்டி போட்டுருவேன். மற்றுக்கு டிஸ்கவுண்ட்லாம் அடுத்த வாட்டி வரும்போது தரமாட்டேன். வரம்பா. ஓகே உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்னா $15. 15 5 ரூபாய். ஓகே போயிட்டு வாங்க. பாய் வெல்கம்.
சாயந்தரம் ஆகிட்டு அதுக்குள்ளே வியாபாரம் பண்ணி சாயந்தரம் ஆகிட்டு எல்லாமே காலி. ஐயோ ஒரே ஒரு ஆயில் தான் இருக்குது. இல்லை இந்த கடையில் ஒன்றுமே இல்லை. ஐயய்ய நீ என்னத்துக்கு கடை? சூப்பர் மார்க்கெட் இல்லை, டம்மி மார்க்கெட் இது. இது சூப்பர் மார்க்கெட் இல்லை, அல்ட்ரா சூப்பர் ஸ்டார் மார்க்கெட்டு. ஆமாம், 7up பெப்சி விற்க சொன்னால் என்னையே ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி வச்சுருக்கீங்க. அது குடி நல்லா இருக்கும், வெறுமனே குடிச்சு இன்னும் அடுத்த நாள் எங்கள் கடைக்கே வந்துட மாட்டேன். அப்போ என் வீட்டு பாத்ரூம் வந்து கழுவுல போல ரொம்ப பேசுகிறாங்க ஐஸ் நம்ம இந்த கஸ்டமர்ஸ்லாம். சரி எல்லாமே காலி ஆகிட்டு நமக்கு கடையை க்ளோஸாக போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் திருப்பி ஆர்டர் போட போகிறோம். இப்போது எவ்வளோ இருக்குன்னா நம்ம இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 87.62 ரூபாய். ஓகே பர்ச்சேசிங்கை போட்டுருவோம். பிஸ்கியும் என்ன வரமாடி. ஐய் 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 லேப்டாப்பை மாற்றணும்னு நினைக்கி சிப்பி என் செல்லை தான் மாற்றணும். கடையை நம்மளை மாற்றணும். ஆமாம் பேக்ரவுண்டில் பேசுகிறோம். ஓடு ஓடு. ஓகே அடுத்து நம்ம ஒன்று ஆர்டர் போட்டோம். அடுத்து நம்மளுக்கு தேவையான இது இந்த ஆயிலு ஆர்டர் பண்ணிடணும். அடுத்து இந்த பாஸ்தா, அப்புறம் அரிசி. ஆத்தாடி இவ்வளோ ஆர்டர் போட்டு வச்சுருக்கோமே. ஓகே இப்போதைக்கு இவ்வளோ போதும். எவ்வளோ வேலை தான் நம்மளும் பண்ண வேண்டியது. ஒரு கடையில் ஒருத்தன் கூட வேலை பார்க்க வர மாட்டேங்கான். ஓகே இவ்வளோ பார்சல் இருக்குது. அதுக்குள்ளே நைட் ஆகிட்டா. இப்போ தான் இல்லை சாயந்தரம் ஆயிடுச்சு. என்ன யாரில் ஏமாத்துறீங்க. அடுத்து ஆயில். ஓகே ஆயிலோட இடம் எங்கே இருக்குது? இந்தா இருக்குது. பிச்சுக்கு ஓப்பனாக அவ்வளோதான் போகுது. ஓகே இப்போ பெட்டி. ஐயோ இது கூட போகிறானுமே. இப்போ நம்ம பெரிய டாஸ்கே ரெக்கார்டு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ போ கைஸ் இப்போ மணி 9 ஆகிட்டு கைஸ். அங்கே பாருங்கள் மணி 9 ஆகிட்டு. 9 மணி வரைக்குமே நம்ம பெட்டி பார்சலும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ எவ்வளோ பெரிய கடன் பார்த்தீங்களா. பேக்ரவுண்டில் யார் இருமுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் இருமிட்டே பேசுனேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு காஃபு. சரி சிரிப்பும் வருது, அழுகே வருது. சரி இப்போ நம்ம ப்ரெட்டை வைக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 30 தான் இருக்குது. நம்ம எவ்வளோ கேட்டிருந்தோம் அந்த அவன்கிட்ட சின்ட்ராஸ்ட்டு அவ்வளோ கேட்டிருக்கோம். இவன் தான் அந்த பார்சல் போட்டு போயிருக்கான். மேடம் வரீங்களா கடைக்கு? உங்கள் கடைக்கலாம் நைட்டு தூங்க நம்ம மேடம் வரீங்களா? பியூட்டி பார்லருக்கு போயிட்டு போகுது இதெல்லாம் பேசுது. சரி கெலாக்ஸ் வைப்போம். கெலாக்ஸ் வச்சுட்டோம். கெலாக்ஸோட இடம் இது. ஓ கெலாக்ஸுக்கு இன்னும் நம்ம இடமே வைக்கலையா. சரி ஒரு இடம் பார்த்து வைப்போம். ரேட்டிங்லாம் போட்டு பிஜி 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 பிஜி. ஓகே இப்போ நம்ம அடுத்த பார்சல் எடுக்க போகிறோம். இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்தான்னு வந்திருக்கு. இப்போ போய்ட்டு பாஸ்தாவை எடுத்து வச்சுருவோம். இப்போ பாஸ்தாவுக்கு நம்ம புது ரேங்க்கு தான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ரேங்க்குன்னு ஃப்ரீ ஃபயர் லேண்ட் ரேங்க்லாம் வந்துருச்சு. ஓகே இப்போ இந்த பெட்டியை கீழே போடணும். பெட்டி இப்போமா டக்குன்னு வெறுப்போட போட்டால் டக்குன்னு போயிடுது கைஸ். இன்னொரு பாஸ்தா பாடலாம். நீ ஒரு பாஸ்தா தானே போட்டேன். சின்ட்ராஸ் உனக்கு இதே வேலையாக போயிடுச்சு பார்த்துக்க. இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இத்தனை பர்சில் இதுக்கெலாம் போட்டேன். காசு அப்புறம் கம்மியாக கொடுத்துருவேன். சின்ட்ராஸ்க்கு ரொம்ப ஓவர் ஆகிடு கைஸ். ஓகே இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து கோளாறு ஆரம்பிச்சிருச்சு. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டாக்ஸிட் கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம டாக்ஸிட் கெவினோட கேமிங் இல்லை டாக்ஸிட் கெவின் vlog சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்குள்ள காசு நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. சரி பாய் டேக் கேர். பார்ட் 2 வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுருவோம். டாட்டா பை சி.